உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரவணன். டிஎன்பிசியில் 30/1/2024 அனைத்து இளைஞர்களுமே எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தேர்வுனா அது குரூப் 4 தேர்வு, சரிங்களா? ஸோ அந்த தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ அதில் 30/1/2024 முதல் 28/2/2024 அதாவது பிப்ரவரி மாதம் முழுமைக்கும் விண்ணப்பங்கள் இணைய வழியாகவே ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும், ரைட்டுங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே யூசர் ஐடி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ நீங்கள் அது மூலமாக நீங்கள் உள்ளே போய் நீங்கள் விண்ணப்பிங்க. ஒருவேளை நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் கிரியேட் பண்ணலைன்னா அதையும் நீங்கள் கிரியேட் பண்ணிடுங்க. இதில் முக்கியமாக கவனிக்கக்கூடியது ஆதாரில் நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பரு கொடுத்துருக்கணும். ஸோ ஆதாரில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஸோ அப்போ ஆதார் மொபைல் நம்பரும் நீங்கள் இந்த பதியக்கூடிய மொபைல் நம்பரும் ஒரே மொபைல் நம்பராக இருந்தால்தான் உங்களுக்கு இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணி நீங்கள் அதன் மூலமாக உள்ளே போகிறதுக்கு உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கங்க. இதில் இன்றைக்கி நம்ம என்ன அப்படி முக்கியமாக பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேர்வுக்குமான சில போஸ்டிங் காலியிடம், இது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் ஏஜ் இதெல்லாம் மாறக்கூடிய ஒரு விடயமாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை காலியிடம் அப்படிங்கிறது, ஸோ 6244 காலியிடம் மொத்த காலியிடம் இருக்குது. சரி, இந்த 6244 காலியிடம் அப்படிங்கிற போது இதில் குரூப் 4 மெயினாக பார்த்தீங்கன்னா கிராம நிர்வாக அலுவலர் விஓஓ. ஸோ இதற்கு பார்த்தீங்கன்னா 108 பணியிடம் தான் இருக்குது, ரைட்டுங்களா? 108 பணியிடம். அடுத்து சம்பள முறையெல்லாம் இருக்கட்டும், இது நான் எவ்வளவு வேக்கன்சி எதுக்குங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அடுத்து இளநிலை உதவியாளர் பிணையமற்றது, இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அமைச்சு பணி நீதி அமைச்சு பணி. ஸோ இந்த பணிக்கானது 2442 காலி பணியிடம் இருக்குது. ஸோ இதுதான் அதிகப்படியான காலி பணியிடம் உள்ள ஒரு பணி. அடுத்து பார்த்திங்கன்னா இளநிலை உதவியாளர் பிணையம். ஸோ இதற்கு பார்த்திங்கன்னா 44 பணியிடம் இருக்குது. ஸோ தமிழ்நாடு அமைச்சு பணிக்கானது, ரைட்டுங்களா? அடுத்து இளநிலை உதவியாளர், அதாவது தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம், அடுத்து தமிழ்நாடு வக்பு வாரியம், தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம், தமிழ்நாடு சிறு தொழில் கழகம், தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிக்கழகம், தமிழ்நாடு மூலிகை பண்ணைகள் மற்றும் மூலிகை மருந்து கழகம், இப்படியாக இதற்கான காலி பணியிடங்கள். ஸோ இது எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 118 காலியிடம் இதற்கு இருக்குது, ரைட்டுங்களா? அடுத்து தட்டச்சர், இதுக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அமைச்சு பணி, நீதி அமைச்சு பணி, தலைமை செயலக பணி, சட்டமன்ற பேரவை செயலக பணி. ஸோ இதற்கான பணிக்கானது 1653 பணியிடம் இருக்குது. சரி, ஓகே. இந்த தட்டச்சருங்கிற போது அதுக்கு மட்டும்தானா, இந்த 1653 தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் அதற்கும் இருக்குது, தமிழ்நாடு சிறு தொழில் கழகம் அதற்கும் இருக்குது. ஸோ இது ரெண்டுக்குமே 3 இருக்குது. அடுத்து தமிழ்நாடு மாநில வாணிப கழகம் இதற்கு 39 இருக்குது. தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் கழகம் இதற்கு 7 இருக்குது. அடுத்து சுருக்கெழுத்து தட்டச்சர், இந்த இதில் பார்த்திங்கன்னா நிலை 3க்கானது தமிழ்நாடு அமைச்சு பணி நீதி அமைச்சு பணிக்கானது 441 பணி இருக்குது. அதே தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்துக்கும் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிக்கழகத்துக்கும் 2 இருக்குது. அடுத்து நேர்முக உதவியாளர் சுருக்கெழுத்து தட்டச்சர், இதற்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்துக்கு 1, தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் அதாவது தட்டச்சு 3க்கானது 2. அடுத்து தனி செயலாளர் நிலை 3க்கு அது தமிழ்நாடு பால் உற்பத்தி கூட்டுறவு இணையம், அதுக்கு 4. அடுத்து இளநிலை செயல் பணியாளர், இது பார்த்திங்கன்னா அலுவலர் லெவலத்தில் தட்டச்சர். அடுத்து வரவேற்பாளர் மற்றும் தொலைபேசி இயக்குபவர், பால் அளவேர் நிலைவேத்திரி, ஆய்வக உதவியாளர் 25 இருக்குது, வரி தண்டாளர் 66 இருக்குது, முதுநிலை தொழிற்சாலை உதவியாளர் 49 இருக்குது, வனக்காப்பாளர் 171 இருக்குது, ஓட்டுநர் உரிமம் கூடிய வனக்காப்பாளர் 192 இருக்குது, வனக்காவலர் 526 இருக்குது, வனக்காவலர் பழங்குடியினர் இனத்தினருக்கு 288 இருக்குது, கூட்டுறவு சங்கங்களின் இளநிலை ஆய்வாளர் 1 இருக்குது. ஸோ இப்படியாக 1244 காலியிடம் இப்போ கொடுத்துருக்குறாங்க. சரி, இதில்
சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான இடஒதுக்கீடும் இதில் வந்து பொருந்தக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த காலி பணியிடம் வந்துட்டு தற்போது இருக்கக்கூடிய இந்த காலி பணியிடம் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு அந்த காலகட்டத்தில் வந்துட்டு எழுத்து தேர்வு முடிவுகளை வெளியிடும்போது மாற்றி அமைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஸோ அப்படி மாற்றி அமைக்கப்படும் போது மேக்ஸிமம் வந்து கூடத்தான் வாய்ப்பு இருக்கும், குறைவதற்கான சாத்தியம் கம்மி தான். ஸோ கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு இதில் குறைஞ்சிட்டு கூட இன்னொரு இதில் கூடலாம். ரைட்டுங்களா? சரி, இதில் தேர்வு முறை எப்படி இருக்கும்? ஏற்கனவே தேர்வு எழுதியவர்களுக்கு நல்லா தெரியும். பகுதி ஆனாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு. ஸோ இந்த தேர்வு நடக்கும். இது வந்து 100 வினாக்களுக்கு 150 மதிப்பெண்கள் உள்ளது. ஸோ இந்த தேர்வு ஒன்று. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொது அறிவு, திறனறிதல், மனக்கணக்கு, நுண்ணறிவு. ஸோ இது கலந்து ஒரு 100 கேள்வி இருக்குது. அதில் 150 மதிப்பெண். ரைட்டுங்களா? ஸோ 3 மணி நேரம் நடக்கக்கூடிய தேர்வு. இதில் வந்து 90 மதிப்பெண் வந்துட்டு குறைந்தபட்சம் எடுக்க வேண்டும். சரிங்களா? ஸோ இதுதாங்க இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்கக்கூடியது குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண்களான 40%, அதாவது 60 மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் மட்டுமே விடைத்தாள்களில் பகுதி ஆனா இருக்கு இல்லையா, தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 40%, அதாவது 60 மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் மட்டும்தான் விடைத்தாள்கள் வந்துட்டு பகுதி ஆவண மதிப்பீடு செய்யப்படும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று தான். அதனால் கேள்விகள் தமிழில் மட்டுமே அமைக்கப்படும். இதில் வந்துட்டு முக்கியமாக கவனிக்கக்கூடியது ஆனாக்கு தமிழ் தகுதி மதிப்பீடு தேர்வு உள்ள கேள்விகள் வந்து தமிழ் மட்டுமே அமைக்கப்படும். ஆவணாவில் உள்ள கேள்விகள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் அமைக்கப்படும் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் தெளிவுபடுத்திக்கங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாரியம் பல்கலைக்கழகத்தில் ஆங்கில பாடத்தை மட்டுமே படித்த மாற்றுத்திறனாளிகள் இயலாமையின் சதவீதத்தை பொருட்படுத்தாமல் தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு எழுதுவதிலிருந்து விலக்கு பெறலாம். அதற்கு பதிலாக அவர்கள் பொது ஆங்கிலம் பாடத்தினை தேர்வு செய்யலாம். இந்த தாளில் மொழிபெயர்ப்பு பகுதி இருக்காது. பகுதி ஆவில் பொது ஆங்கிலத்திற்கான கேள்விகள் ஆங்கிலத்தில் மட்டுமே அமைக்கப்படும். அத்தகைய மாற்றுத்திறனாளி தேர்வர்கள் விண்ணப்பத்தில் தேவையான விவரங்களை அளித்து இந்த அறிவிப்பின் பிரசேர்க்கை 2 பரிந்துரைக்கப்பட்ட படிவத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சான்றிதழை விண்ணப்பிக்கும் போது தவறாமல் பதிவேற்றம் செய்ய வேண்டும். இதுதாங்க. ஸோ அப்போ இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும்தான் ஆங்கிலத்திலையும் தேர்வு எழுதாது, மற்றவர்களுக்கு ஸோ அப்படியாக இல்லை. எழுத்து தேர்வுக்கான பாடத்திட்டம் இந்த அறிக்கையில் பிரிசேர்க்கையில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. தேர்வு எழுதும்போது பின்பற்ற வேண்டிய அறிவுரைகள் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தகுதி நிபந்தனைகள், வயது வரம்பு. ஸோ இந்த வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் கிராம நிர்வாக அலுவலர், வனக்காப்பாளர், ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர், வனக்காவலர் மற்றும் வனக்காவலர் பழங்குடியினர் ஆகிய பதவிகளை தவிர ஏனைய அனைத்து பதவிகளுக்கும் தேர்வர்கள் 1/7/2024 அன்று 18 வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும் மற்றும் 32 வயது நிறைவடைந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ 32 வயது அப்படிங்கிற போது இது ஏஜ் ரிலாக்ஸேஷன் உள்ளவர்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ அதற்கு மேலே உள்ளவங்களுக்கு இந்த 32 வயது தான். ஸோ அப்போ இது போக மற்ற சொல்லியிருக்காங்களே விஓ இதற்கெல்லாம் வந்துட்டு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/7/2024 அன்று 21 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். அப்போ அதுக்கு வந்துட்டு 18ன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இதுக்கு வந்துட்டு எவ்வளவு 21 வயது மற்றும் 32 வயது நிறைவடைந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதிகபட்ச வயது வரம்பு தொடர்பாக விண்ணப்பதாரர்களின் அறிவுரைகள். இதில் வயது வரம்பு சலுகை. ஸோ 32 வயதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த சலுகை ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கிராம நிர்வாக அலுவலர் அதற்கானது, அதாவது SC SC AST ஸோ இவர்கள் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து இனத்தை சார்ந்த ஆதரவற்ற விதவைகள். ஸோ இவர்களுக்கு வந்துட்டு அதிகபட்ச வயது 42. எதுக்கு? விஓவுக்கு. அதே வந்துட்டு பிசி, டிஎன்சி, எம்பிசி, பிசி முஸ்லீம் ஸோ இவர்களுக்கும் வயது வந்துட்டு 42 வயது வரைக்கும் உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம். அப்புறம் மற்ற தேர்வர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அதற்கு வந்து பார்த்திங்கன்னா SC SCA ST மற்றும் ஆதரவற்ற விதவைகளுக்கு வந்துட்டு 37 வயது வரைக்கும் அவர்கள் விண்ணப்பிக்கலாம். மற்ற பிசி எம்பிசி பிசிஎம்முக்கு வந்துட்டு 34 வயது வரைக்கும் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் மற்ற தேர்வர்களுக்கு. ரைட்டுங்களா? ஸோ அதே வந்துட்டு பார்த்திங்கன்னா அது சொன்னோம் இல்லையா, இந்த ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர், அடுத்து வந்து வனக்காப்பாளர் பழங்குடியின இளைஞர்கள்
இவர்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, ஆதரவற்ற விதவைகள் வந்துட்டு 37, பிசி, எம்பிசி, பிசிஎம் இவர்களுக்கு வந்துட்டு 37. ஸோ இப்படியாக வயது தளர்வு கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்துட்டு சில இதுக்கு வந்து அதிகபட்ச வயது வரம்புலாம் இல்லை. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இளநிலை உதவியாளர், தட்டச்சர்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அதிகபட்ச வயது தளர்வுலாம் இல்லை. ஸோ ஆனால் அவர்கள் வந்துட்டு 60 வயது கடந்தவராக இருக்கக்கூடாது. ஸோ அது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிர்ணயிக்கப்பட்ட குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் இராணுவத்தினர், முன்னாள் தேசிய மாணவர் படையினர், பிணை தொழிலாளர் அமைப்பில் இருந்து தங்களை விடுவித்து கொண்ட பிணை தொழிலாளர்கள், அவர்களின் மகன்கள் அல்லது திருமணமாகாத மகள்கள் மற்றும் பணியில் இருந்து விடுவிக்கப்பட்ட மற்றும் பணியில் இருக்கும் தற்காலிக அரசு பணியாளர்களுக்கும் வயது வரம்பு சலுகை பொருந்தும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இதில் கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் கிராம நிர்வாக அலுவலகத்துக்கு வந்துட்டு குறைந்தபட்ச பொதுக்கல்வி தகுதி கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும். அப்போ அப்படிங்கிற போது 10ஆம் வகுப்பு SSLC தேர்ச்சி பெற்றவராக இருக்கணும் அப்படிங்கிறது தான். அடுத்து இளநிலை உதவியாளர், பிணையமற்றது, பிணையம் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்ச கல்வி தகுதி கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும்ங்கிறது தான் எல்லாத்துலேயுமே சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து இளநிலை உதவியாளர், ஸோ இதுதான் இதில் இருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் அல்லது நிறுவனத்திலிருந்து பெறப்பட்ட ஒரு பட்டம், அப்போ ஒரு டிகிரி முடித்தவராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இதில் இந்த தட்டச்சர் அப்படிங்கிற போது அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குறைந்தபட்ச பொதுக்கல்வித்தை கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும். அதோடு சேர்த்து அரசு தொழில்நுட்ப தட்டச்சு தேர்வில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் முதுநிலை அல்லது இளநிலையில் வந்துட்டு நீங்கள் தேர்ச்சி பெற்ற இளநிலையை நீங்கள் கற்றவராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது. ஸோ இந்த குவாலிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த தேர்வுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். சரிங்களா உறவுகளே? ஸோ இந்த தேர்வுக்கு நீங்கள் இன்றிலிருந்தே நீங்கள் விண்ணப்பிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ வாய்ப்புகள் நிறையா உங்களுக்கு இருக்குது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். காலம் தாழ்த்தாதீங்க. ஸோ உங்களுக்கான வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உறவுகளே. இந்த குரூப் 4ங்கிறது ஸோ ஒவ்வொரு ஆண்டும் வருமா அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இந்த குரூப் 4 கட்டாயம் வந்துட்டு இது உங்களுக்கு வரக்கூடியது தான். ஒரு அதிகப்படியாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தேர்வு தான். இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய வட்டாரங்களிலே வந்துட்டு இதற்கான தேர்வு இருக்கும் அப்படிங்கிறதையும் இதில் வந்து சுட்டி காட்டியிருக்கிறாங்க. இதில் வந்துட்டு OMR சீட்டு தேர்வு தான். ஸோ ரொம்ப சுலபமாக தான் இருக்கும். இதில் தேர்வு கட்டணம்லாம் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா கட்டணம் இணைய வழியில். ஸோ அது ஏற்கனவே உள்ள நடைமுறையை நீங்கள் அதை பின்பற்றி ஸோ இந்த தேர்வுக்கு நீங்கள் விண்ணப்பிங்க உறவுகளே. மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.